ஹாய் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சமத்த பைபிள் படிச்சு ப்ரே பண்றீங்களா? இதெல்லாம் பண்றீங்களா? சூப்பர்! பண்றீங்கன்னா வெரி குட். நீங்கெல்லாம் ஏசப்பாக்குள்ள நல்லா சந்தோஷமா ப்ரே பண்ணி பைபிள் படிக்கிறீங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே இந்த சர்வீஸ் நம்ம இந்த மாசத்துக்கான தீம் என்னன்னு பார்க்கலாமா? நீங்களே கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதான் 79th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தீம் பார்த்தீங்கன்னா ஆர் நேஷன் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த தீம் பேஸ் பண்ணி தான் இந்த சர்வீஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப அட்டன்டிவாக இந்த சர்வீஸில் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாம் கேட்டு அதுபடி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம லைஃப்பில். சரிங்களா? வெரி குட். ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம தீம் வர்ஸ்க்கு போவோம். நம்ம தீம் வர்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சொல்லுவோமா? Psalms chapter 127 verse 4. Like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. இதை தமிழ்ல சொல்லலாம். சங்கீதம் 127 4வது வசனம். வாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லிட்டீங்களா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம ப்ரே பண்ணிட்டு வர்ஷிப் குள்ள போகலாம். சரிங்களா? ஸோ எல்லாரும் சேர்ந்து கண்ணை மூடி ப்ரே பண்ணலாம். எஸ் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே, ஆர் நேஷன் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த தீம் படி இந்த சர்வீஸ் ஆண்டவரே நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் இதில் கேட்கறது எல்லாமே ஆண்டவரே அப்பா எங்கள் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேஷனுக்கான இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்காக ப்ரே பண்ணுறது எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா உங்களை பற்றி அறியாமல் இருக்காங்க, எத்தனை பேர் இந்த நேஷனோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. அது எல்லாமே மாற, எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ண, எல்லாரும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக ஒரு சிட்டிசனாக நடக்க எல்லாருக்குமே உதவி செய்யுங்க. நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேனப்பா, ஆமேன். ஸோ இப்போதும் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வர்ஷிப் குள்ள போகலாம். For the
I'll praise cause you're sovereign, I'll praise cause you reign. Praise cause you rose and defeated the grave. I'll praise cause you're faithful, praise cause you're true. Praise cause there's nobody greater than you. I'll praise cause you're sovereign, I'll praise cause you reign. Praise cause you rose and defeated the grave. I'll praise cause you're faithful, praise cause you're true. Praise cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. 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 I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise Lord kids. So yes, நம்ம ஆண்டவருக்குள்ள அழகா நம்மளோட தீம் வர்ஸ் பார்த்தோம். நம்மளோட ஜோஷுவானா வந்து நம்மளோட இந்த கிட்ஸ் ஹவர்ஸோட தீம் என்ன சொன்னாங்கன்னு எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா என்ன சொன்னாங்க? யூ ஹேவ் டு பி அட்டென்டிவ். நம்மளோட தீம் வர்ஸ் எல்லாரும் எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு சில பேர் கரெக்டா சொல்றீங்க, ஃபுல்லா யாரும் சொல்லியே. எஸ், our nation, our responsibility. சூப்பர், அதுதான் நம்மளோட தீம். ஓகேவா? சோ அது என்னக்கா அவர் நேஷன் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன் அதை நம்ம வந்து இந்த வாட்டி தீமா வச்சிருக்கோம்னா அதுவே நம்ம அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெறும் இந்த ஆகஸ்ட் 15க்கு மாத்திரம் வந்து நீங்க இதை வச்சுட்டு ஓகே சப்பா இந்தியாக்காக நன்றி தேங்க்யூ சப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்ல, எவ்ரி டே we need to pray for our nation. சரிங்களா? வெறும் ஒரு நாள் மட்டும் நம்ம தேசத்துக்காக ஜபிச்சுட்டு போற காரியம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டே இசப்பா நீங்க இந்த தேசத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த தேசத்துல இருக்கிற ஒருத்தரும் இசப்பா உமா அறிஞ்சு கொள்ளணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணும் இசப்பா, எல்லாரும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ஒரு ரிவைவல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு குட்டி பிள்ளைகளா இருக்கிற நீங்க தான் ஏசப்பாவோட சமூகத்துல போயிட்டு டெய்லி ப்ரே பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் சின்ன பிள்ளைங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ எஸ், வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளாக போறோம். ஓகேவா? என்ன ஸ்டோரி நீங்க வந்து இத்தனை நாள் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே சமத்தா வந்து பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோஷுவா நாட்டில் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. சோ நேஷன் அப்படின்னாலே, நேஷனுக்காக ஜெபிக்கிறது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இவரோட கேரக்டர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அவர் யார் அப்படின்னா நம்மளோட நெஹெமியா தான். நம்மளோட நெஹெமியா அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பர்ஷியன் தேசத்துல, பர்ஷியன் கண்ட்ரியில வந்து அவர் வந்து ஒரு ஒரு ராஜா கீழே வேலை பாக்குறாரு. ஓகேவா? அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து ஜெருசலேமோட வால்ஸ் எல்லாம் வந்து இடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே எப்படி இருக்கும் இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிட்ட வந்துட்டு உங்க கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஆபத்து வருது, இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ எனக்கு பயமா இருக்கே, நான் என்ன பண்றது? இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படுவோம், இன்னொன்னு இல்ல அச்சோ என் தேசத்தை இப்படி பண்றாங்களே சப்பா, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல. அதேதான் நெஹெமியா எங்க பண்ணாரு. நெஹெமியாக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், அவரோட தேசத்துக்கு அவர் வேற ஒரு தேசத்துல இருக்காரு, ஆனா இந்த அவரோட சொந்த தேசத்துல அந்த வால்ஸ் என்ன பண்றாங்க? இடிக்கிறாங்க. சோ he's running to the Lord. ஐயோ கர்த்தாவே அழுது ப்ரே பண்றாங்க. நீங்க நெஹெமியா ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து படிச்சு பாருங்க, you'll understand the story. He's weeping towards the Lord. இசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த மாதிரி எருசலேமோட மதில்கள் எல்லாம் உடைக்கிறாங்களே, இடிச்சு போடுறான்னு சொல்றாங்களே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவர் ப்ரேயர் பண்ணும்போது you know what happened? The revival starts there. அதுதான் நம்மளுக்கு இந்த வாட்டி நம்ம இந்திய தேசத்துக்கு நம்மளுக்கு அதுதான் வேணும். நெஹெமியாங்க அழுது ஜபித்த போது என்னாச்சு? The revival started. நம்ம வெறும் சும்மா ரிவைவல் வேணும்னு வந்து கேட்டா பத்தாது, நமக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச் வரணும். சோ நெஹெமியா அந்த தேசத்துல எருசலேமோட அந்த இதுல மதில்கள் கட்டப்பட, அந்த வால்ஸ் கட்டப்படுறதுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவர் ஃபர்ஸ்ட் 3 things ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுதான் நம்மளோட ஸ்டோரிக்கு நம்ம இன்னைக்கு எம்பசைஸ் பண்ண போறோம். அண்ட் எம்பசைஸ் மட்டும் இல்ல, we are gonna follow that
throughout till we live for Christ. நம்ம Holy Spirit, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? Holy Spirit. அவரோட உதவியோட we are gonna follow this. ஓகேவா? அது என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு சொல்றேன். நீங்க அழகா you just pen down that. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நெஹேமியா ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. நெஹேமியா is glorifying the Lord's name. அதாவது ஆண்டவரை உயர்த்துறாரு, அவரோட மகத்துவத்தை சொல்றாரு. நம்ம ஏசப்பாட்ட எப்பவுமே ப்ரேயர் பண்ணும் போது, ஐயோ ஏசப்பா எனக்கு ஒரு சாக்லேட் வேணும், எனக்கு இந்த நோட்டு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் சும்மா சொல்றது கிடையாது. we need to praise God. ஆண்டவரை நம்ம உயர்த்தணும். ஓகேவா? உயர்த்தினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து நெஹேமியா இஸ் ரிமைண்டிங் the Lord the promises he gave to Nehemiah. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நெஹேமியா வந்து ஆண்டவர்ட்ட சொல்றாரு, இசப்பா எனக்கு நீங்க இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்கல்ல, அப்ப இதை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பாரு. இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும் இல்லையா, அதை நீங்க சுதந்திரிச்சுக்கணும். யூ ஹாவ் டு நீங்க அது இசப்பா நீங்க இதை எனக்கு கொடுத்துருக்கீங்க, சோ அதை நான் எனக்குள்ள பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்க உங்க அம்மா அப்பாட்டு நீங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது அந்த பைபிள் ஓபன் பண்ணி, எசப்பா நீங்க எனக்கு இந்த ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்களே எசப்பா இதை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட கேட்கணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி சென்டர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல ஒரு மேஜர் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, நெஹேமியா is confessing his sins. அவர் பாவத்தை அறிக்கைடுறாரு. நம்ம எத்தனையோ தெரியாம நம்ம பொய் சொல்லியிருப்போம், பயத்துல பொய் சொல்லியிருப்போம், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் இல்ல எல்டர்ஸ் நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசியிருப்போம். அதெல்லாம் எவ்வளவு தப்பு இல்லை. ஏசப்பா நமக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஸ்டீல் பண்ணியிருப்போம் தெரியாம. அந்த மாதிரிலாம் இனி நம்ம பண்ணக்கூடாது. ஏசப்பாட்ட போயிட்டு, ஏசப்பா ஐ எம் சோ சாரி ஃபார் தட், இனி அந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாவத்தை நீங்க அறிக்கைடணும். ஸோ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட், நம்ம ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். செகண்ட், உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. அண்ட் தேர்ட், நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இசப்பா எனக்கு நீங்க இதை கொடுத்துருக்கீங்கல்ல, இதை நான் வச்சு ஜபிக்கிறேன், நீங்க இந்த ஞாபகம் வச்சிருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன் இசப்பா எனக்கு இதை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளாக ஒரு சேஞ்ச் வரும். அண்ட் தென் உங்களுக்குள்ளாக சேஞ்ச் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி there will be a revival in our country. ஓகேவா? சோ நெஹேமியா இதேதான் ஃபாலோ பண்ணாரு. அதே நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு நேஷன்ல ஒரு அழகா ஒரு ரிவைவல் வந்துச்சு. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி எருசலேமோட மதில்கள் கட்டப்பட்டது. சோ moral is the revival starts within you and then it will spread throughout the country. ஓகேவா? சோ ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன பண்ணணும்? ஒரு நாளும் நம்ம இந்திய தேசத்துக்காக ஜபிக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்காக ஜபிக்கணும். எவ்வளவு பிரச்சனை நம்ம பாக்குறோம் இல்லையா? அது எல்லாத்துக்காக ஜெபிங்க. குட்டி பிள்ளைங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக, உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. எல்லாருக்காகவும் ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எழுந்த உடனே ப்ரேயர் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஒரு குட்டியா பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுங்க. லஞ்ச்ல, ஸ்நாக்ஸ் டைம்ல, டின்னர்ல, இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பா கிட்ட பேசிட்டே இருங்களேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுங்களேன். There starts the revival. ஓகேவா? So yes, நான் விசுவாசிக்கிறேன் இன்றையில இருந்து நம்மளோட ஜென்ஜேபிளுங்க we are gonna be a responsible citizen for our country. Amen. Yes. So இப்போது நம்ம ஜெபிக்கலாமா? ரெடியா? அப்பா, அன்பின் ஆவியான தேவனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் இயேசுவே, நன்றியோடு கூட நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட், we want to be a responsible citizen for our country. ஆண்டவரே அப்பா, எங்களை நம்பி ஏசப்பா நீங்க எங்க தேசத்துல எங்களை நீங்க வச்சிருக்கீங்க ஏசப்பா. ஒரு ஸ்டேட்ஸ்ல நீங்க எங்களை வச்சிருக்கீங்க ஏசப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. முதலாவது எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் வரணும், எங்களுக்குள்ளாக ஒரு ரிவைவல் வரணும். and through us there's gonna be a great revival in our country, Lord. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை பாக்குறத கேட்கிற ஒரு குட்டி பிள்ளைகளையும் உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன் சுவாமி. லார்ட், நெஹேமியாவை அப்பா அபிஷேகித்த தெய்வமே, அவரோட ஜபத்தை கேட்ட தெய்வமே, யோசுவாவை அபிஷேகித்த தெய்வமே, மோசையை அழைத்த தெய்வமே, எஸ்தரை அலங்கரித்த தெய்வமே, இத பாக்குற ஒரு குழந்தைகளும் நீங்க அபிஷேகிங்க. ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக அப்பா இந்த தேசத்துக்காக எழுப்புவீராக ராஜா. Let there be a revival through these kids, Father God, oh Master. Use them, Father God, oh Jesus. அதன் மூலமாக நாம மாத்திரமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்க அந்த 3 points நாங்க என்னைக்குமே மறக்கூடாது இசப்பா. உம்ம நாமத்தை நாங்க உயர்த்தணும், எங்க பாவத்தை நாங்க அறிக்கைட்டு அதை விட்டு விடணும் இசப்பா. அடுத்து நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்க பெற்றுக்கொள்றோம்.
உங்களுக்கு நாங்க அதை நினைவூட்டுறோம் ஏசப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்க அதை செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. And there starts revival in us and in our country, Lord. Let your name alone be glorified. In Jesus' mighty name we pray. Amen. So yes kids, நான் விசுவாசிக்கிறேன் நம்மளுக்கு இந்த மாசம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். So never ever forget, August 15 மட்டும் இல்ல, our nation, our responsibility, 365 days we need to have the responsibility towards our country. Amen. God bless you all. Bye kids.